தற்போது காண்போம். டாலர் சிட்டி என்றழைக்கப்படுவது திருப்பூர் ஆகும். இங்கு பின்னல் ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமின்றி மதிப்பு கூட்டப்பட்ட சேவை அளிக்கும் பிரிண்டிங் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. ஜாப் ஒர்க் அடிப்படையில் வெளிநாட்டுக்கான ஆடைகளில் நான்-பவிசி, டிஸ்சார்ஜ், கிளிட்டர், ஃபாயில், டிரான்ஸ்பரண்ட் போன்ற பல வகையான பிரிண்டிங் செய்து கொடுக்கப்படுகின்றன. இத்துறைக்கு தேவையான இங்குகள் குஜராத், மும்பையில் இருந்தும் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் பெறப்படுகின்றன. மொத்த தேவையில் 40% இங்குகளை அமெரிக்காவில் இருந்தே இறக்குமதி செய்கின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் 54 ரூபாயாக இருந்த டாலரின் மதிப்பு தற்போது 58.90 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இங்க் விலை 30% வரை உயர்ந்துள்ளது. எனவே இந்த விஷயத்தில் அரசு தலையிட்டு டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சியை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பின்னல் ஆடை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு அந்நிய செலவாணி அதாவது இந்திய மதிப்போட அமெரிக்க டாலர் விலை எச்சாகி போச்சுங்க. இந்தியாவோட மதிப்பு கம்மியாயிடுச்சு. நம்ம ரூபாயோட மதிப்பு இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இன்றைக்கி அங்கே தான் நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கின மெட்டீரியல் இங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஆயிடுச்சு. இதுக்கான ஒரே முடிவு கவர்மெண்ட் ரூபாயோட நம்ம இந்தியாவோட ரூபாயோட மதிப்பை அதிகப்படுத்தினா மட்டும்தான் இந்த தொழிலை மென்மேலும் திருப்பி நாங்கள் கொண்டு போக முடியும். வெளிநாட்டு ஆடை தயாரிப்புக்கான ஆர்டர் தற்போது அதிக அளவில் கிடைத்துள்ளன. ஆனால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியால் வெளிநாட்டு இங்க் இறக்குமதியை குறைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே மின் தட்டுப்பாடு, டீசல் விலை உயர்வு, கூலி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இறக்குமதி இங்க் பிரச்சனையும் சேர்ந்துள்ளதால் இந்த தொழில்நுட்ப அபாயம் நிலையில் இருப்பதாகவும் மற்றொரு உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். ஏற்கனவே இந்த கரண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் இருக்கிறோங்க. இதில் இந்த ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சனால எங்களால் தொழில் செய்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. நீங்கள் ஆள் கூலியிலேருந்து எல்லா கூலியும் தொழில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா ரூபாயின் மதிப்பை உயர்வதற்கு வழிகளை அரசு செய்யணுன்றது எங்களோட வேண்டுகோளுங்க. எனவே இத்தகைய அபாய நிலையில் உள்ள பின்னல் ஆடை உரிமையாளர்களுக்கு அரசு கை கொடுத்து உதவ வேண்டும். ரூபாயின் மதிப்பு சரிவதை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தொழிலில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கையாகும்.